ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் சென்னை ஷிஃப்ட் ஆகி ஒரு 1 மந்த் ஆகுது. ஊருக்கு போயிட்டு வந்திருந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்துட்டு வரும்போதே வெங்காயம், தக்காளி, பால்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தெல்லாம் கொட்டி காய வச்சுட்டு போயிருந்தேன். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாமே காய வச்சுட்டு போயிருந்தேன். அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் குப்பை தொட்டியெல்லாம் கழுவி கமுத்தி வச்சுட்டு போயிருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அவரும் காஃபி கேட்டிருந்தாங்க, ஹஸ்பண்டும். சொல்லிட்டு 2 பேருக்கும் காஃபி போடலான்னு காஃபி அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம், தக்காளியெல்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருந்தேன். தக்காளியெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பேஸ்கெட்டில் தக்காளி மட்டும் எடுத்து வச்சிட்ருக்கேன். காயும் கொஞ்சம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சோண்டு வெண்டைக்காய், முள்ளங்கி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பால் வாங்கிட்டு வந்து காஃபி குடிச்சாச்சு. மற்றதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. கருவேப்பிலை தலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கணும். அதுக்குள்ளே பால் பொங்கிருச்சு. ஒரு காஃபி 2 பேருக்கும் போட்டுட்டு காஃபி குடிச்சிட்டே மற்ற வேலையை பார்க்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வந்து காஃபியில் வந்து ஒயிட் சுகர் போட தான் பிடிக்கும். பட் நான் வந்து ப்ரௌன் சுகர் குடிக்கிறதுக்கு வந்து பழகிட்டேன். காஃபியில் ஒயிட் சுகர், காஃபி மட்டும் ஒயிட் சுகர், டீ எல்லாம் ப்ரௌன் சுகரில் குடிப்பேன். அதனால் வந்துட்டு ஒயிட் சுகர் போட்டு ஒரு காஃபி போட்டாச்சு. அவரும் ஒயிட் சுகரே கேட்டிருந்தாரு. ஒயிட் சுகர் போட்டு காஃபி போட்டாச்சு 2 பேருக்குமே. சரி, இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு அத்தை மாவு கொடுத்து விட்டுருந்தாங்க ஊர்லேருந்து. மாவு ஓப்பன் பண்ண ரொம்ப போராடி பார்த்தேன். கடைசி வரைக்கும் ஓப்பனே பண்ண முடியல. சரி எட்ரா ஆயுதத்தைன்னு கட் பண்ணிட்டேன் சிசர் வச்சு. அதுக்கப்புறம் இந்த சேனைக்கிழங்கு வந்து வாங்கி வச்சுட்டு போயிருந்தேன். நான் வந்து கவர் விட்டு எடுத்து வெளியவும் வைக்க மறந்துட்டேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வைக்க மறந்துட்டேன். அதனால் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டஸ்ட்பின் கவர் போட்டு அதெல்லாம் குப்பையில் போட்டேன். வெங்காயம், பூண்டெல்லாம் அதோட ப்ளேஸில் எடுத்து வச்சாச்சு. தக்காளியும் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு கூடையோட. அதே மாதிரி மற்ற பொருள், பொடி எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டேன். ஒரு 10 டேஸ் போகிறேன்றதுனால இந்த மாவு ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி, கடைசியில் வேறு வழியே இல்லை, சிசர் எடுத்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சிசர் எடுத்து கட் பண்ணிட்டேன். மாவு பொங்கி நல்லா புஷ்ஷுன்னு வந்திருந்தது. நான் ஊருக்கு வரதுக்குள்ளே 8 hours ட்ராவலு. நைட் டைமில் தான் வந்தேன். இருந்தாலுமே டக்குன்னு பொங்கிடுச்சு. பொங்கி எடுத்து ஊற்றி வச்சுட்டு இட்லி சுடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இட்லி பயங்கர ஃப்ளாப்பு, அட்டர் ஃப்ளாப்பு. நான் ஃபஸ்ட் டைம் இட்லி ட்ரை பண்ணேன், இட்லி ஃப்ளாப் ஆகிடுச்சு. சரி, தோசை ஊற்றி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடைசியில் தோசை தான் ஊற்றி சாப்பிட்டேன். நைட் டைமில் வந்தனால சரி சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம், அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கிடலான்னு சொல்லிட்டு காலையிலே வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. வந்தோடனேயுமே ஏர்லி மார்னிங், இது வந்து ஒரு 7 o'clock அந்த டைம் தான் இருக்குமே. நான் அதுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம். நைட் டைம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வர வந்திருக்கேன். தூங்கவே இல்லை, தூக்கமே வரல பஸ்ஸில் எனக்கு. இட்லி, மினி இட்லி வேறு இதில் நான் பிளான் பண்ணிட்டேன். இட்லியே வரல எனக்கு, மினி இட்லி வேறு நான் பிளான் பண்ணி எல்லாமே ஊற்றி வச்சிட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்றது எனக்கே தெரில. நல்லா கலக்கி விட்டு தான் ஊற்றினேன், இல்லை என்ன தப்பு பண்ணேன்றது எனக்கே தெரியல. பிளேட்லாம் ஆயில் தடவி கரெக்டாக தான் ஊற்றினேன். ஆனால் இட்லி நல்லாவே வரவே இல்லை. இட்லி ஊற்றி எடுக்கிறதுக்குள்ளே தான் எனக்கு ஒரே ஒரு வழி ஆகிடுது. இது வரைக்கும் நான் இங்கே சென்னை வந்து இட்லியே சுடவே இல்லை. சுட்டாலும் அது நல்லா வரல, இது மாதிரி தான் வந்தது. அங்கே நான் பழனியில் இருக்கும்போதுமே அப்படி தான், இட்லி சுட்டோன்னா அட்டர் ஃப்ளாப் தான் ஆகும். எப்போவுமே எனக்கும் இட்லிக்கும் ஆகாது. நானே சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாலும் இட்லி எனக்கு நல்லா வராது. யாராவது சுட்டு கொடுத்தா சாப்பிட்டுக்க வேண்டியது தான். கரெக்டாக தான் வச்சேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லி தட்டு வச்சேன். என்ன பிரச்சனை ஆச்சுன்னு எனக்கே தெரில. சரி, இட்லி வேகட்டும் அது பாட்டுக்கு. சைட்லேயே தக்காளி சட்னியும் வச்சுட்டு வதக்கி விட்டுட்டு இந்த ஷெல்ஃபை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தேன், பூச்சி வந்துடும்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஷெல்ஃப்லாம் தொடச்சிட்டு, இந்த ஷெல்ஃபில் நான் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் ஷீட் இருக்கும்ல, வாட்டர் ப்ரூஃப் ப்ரௌன் ஷீட் மாதிரி. அது வந்து ஒரு ரோல் 25 rupeesன்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திரனில் வாங்கினேன். சரி, அதெல்லாம் ஷெல்ஃபில் விரிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தான் அது வாங்கியிருந்தேனே. ஷெல்ஃப் லைனர்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்ல, அதனால் இது மாதிரி வாங்கி நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த டப்பாலாம் எப்படின்னா 24 செட்டு வாங்கியிருந்தேன் அமேசானில். ஒரு சைஸில் வரும். ஃபஸ்ட்டு ஒரு சைஸ், அடுத்து ஒரு சைஸ், அதுக்கடுத்து ஒரு சைஸ், அதுக்கடுத்து ஒரு சைஸ், அது மாதிரி 1 kg 500 gram. அது கரெக்டாக வெயிட் தெரில எனக்கு. ஆனால் எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. 400க்குள்ளே தான் வந்தது இந்த டப்பா செட் அப்படியே மொத்தமாக. மற்றதெல்லாமே நான் சரவணா ஸ்டோர்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு இங்கே தேவையான திங்ஸ் எல்லாமே இப்போ தான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ தான் செட் ஆகிருக்கு எனக்கு இங்கே சென்னையுமே. நான் சென்னை வந்து ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. எவ்வளோ செட் ஆகிருக்குன்றது எனக்கு தெரியல.
அப்புறம் அத்தை போகும்போதே இட்லி பொடியெல்லாம் அரைச்சி கொடுத்துட்டு போயிருந்தாங்க, வந்து எல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு. அதுதான் இட்லி பொடி டப்பா. ஒரே ஒரு பிளாஸ்டிக்கில் மட்டும் அஞ்சரை பொட்டி வாங்கினேன். இதெல்லாம் எடுத்து வைக்கிறக்குள்ளே எனக்கு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு வதங்கி. அதையும் அரைச்சிட்டு இட்லி எடுத்து பார்த்தா அப்போ தான் எனக்கு ஷாக்கே. பயங்கர கேவலமாக வந்திருந்தது. சரி வேறு வழி இல்லை, தோசை சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாய் காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.